जाना है, तुम अभी निकलना है। किसके लिए? पैसा के लिए। தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாங்கள் டீம் அமைச்சு ஆப்ரேஷனில் ஈடுபட்டோம். உத்தரவு வரும்போது நீங்கள் எல்லாம் கேட்டீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு. நான் சொன்ன சிலை மீட்டு கொண்டு வருவேன்னு வந்தாச்சு. சார், இதில் முக்கிய அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது உண்மையா? விசாரிச்சு தாங்க எதுவுமே சொல்ல முடியும். விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். சார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போனதாக சொல்லப்பட்ட ராஜராஜ சோழன் சிலையை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவர் மட்டும் இல்லை, பல சோழ மன்னர்களோட சிலைகளும் காணாமல் போயிருக்கு. கடந்த ஒரு மாதமாக விசாரித்து கைது செய்ததில் சில முக்கிய பிள்ளைகளோட பேர்களும் அடிப்படுது. கூடிய சீக்கிரத்தில் மாட்டுவாங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ராஜராஜ சோழனுடைய சிலைகளை அவருடைய சொந்த இடத்துக்கு நானே கொண்டு போய் வச்சிருவேன். காலைல வந்துச்சு 2, அதில் ஒன்று தானே இது. என்ன விஷயம்? நம்பி சொல்லலாமா? அதான் வந்துட்டல்ல, சொல்லு. ஏய், இன்பாவும் ஆளுகளும் வருவாங்க, எப்படி இருந்தாலும் வாய் விடுவானுங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அவனுக்கிட்ட. நான் சொல்கிற வரைக்கும் வாய் தரக்கூடாது. மாமா, அவனுக்குலாம் அவ்வளோ சீனே இல்லை. யோ, இவனுங்களாம் நம்பி இவ்வளோ பெரிய சிலையை கொடுக்கலாமா? அப்பா சொன்னார் தான் மறுபடியும் இங்கெல்லாம் வந்தேன். ஏதாவது சொதப்பிச்சு. எத்தனை முறை கொடுத்துருக்கேன், எல்லாம் கரெக்டாக தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு முறை சொதப்பிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மாட்டினாலும் நம்ம பேர் வெளியே வராது. யோ, ஆரம்பத்திலே மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, வாய கழுவு. சேராவோட பையன் இன்பா, இவனுக்கும் தொழில் மேலே ஆசை இருக்கு. கூட சுற்றுறதெல்லாம் வாண்டுகன்னு சேரா தொழிலை கொடுக்குறதில்ல. காசி, டைம் ஆகுது, சேராவுக்கு சொல்லிவிடு. என்ன புதுசு மாதிரி பேசுகிற? டைமுக்கு வருவார், வெயிட் பண்ணு. சொல்லியா, என்ன விஷயம்? இதுதான் கைமாற்ற போகிற சிலை, ராஜராஜனோடது. பொருள் ரெடியாக இருக்குது, கைமாற்றினா போதும். என்ன கருணா, பண்ணலாமா? இல்லை சேரா, ரிஸ்க்கு. சிலை தொலைஞ்சு ஒரு மாதம் தான் ஆகுது. எல்லாத்துக்கும் அது மேலே தான் கண். அந்த ஐஜி வேறு தீவிரமாக தேர்ந்து இருக்கான். இப்போ தொட்டால் எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு தான். இதில் என்ன ரிஸ்க் இருக்கு? முள்ளனா போக சொல்கிறா, நாம் பார்த்துக்கலாம். டே இன்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருறா. என்ன ரேட்டு? 30 கோடி சேரா, 5% பேசிக்கலாம். 5 முடியாது, 10 பேசிக்கலாம். 10 பேசிக்கலாம் சேரா. 10 வேணாம், 5 போதும். நான் கர்ணா, வாங்கின காசுக்கு விசுவாசமா? ஏய், என்ன உன் பிரச்சனை?
பேசிகிட்டு இருக்கோம்ல, உன் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வெளில போ. 10 வேணாம், 5 போதும். சிலையோட உண்மையான ரேட்டில் இருக்கு. நமக்கு இந்த போய் மட்டும் காதில் கேட்கவே கேட்காது. ஏயா, ஒரு முறை சொதப்பிட்டோன்னா விரல் சுப்பிட்டு போய்டுவோம் நினச்சியா? ஆ, எதுக்கியா இந்த சேரனையும் சோழனையும் குறைச்சட போடுறீங்க? சிலையோட உண்மையான ரேட் என்ன? 100 கோடி சேரா. யோ திருட்டு கொட்டு, தொழில் தெரியலன்னா பெருமாள் சிலைய சோழன்னு சொல்லி வித்துருவல. ஏயா, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ பேசாமல் குரியர்லேயே போட்டிருக்கலாமே. இங்கேயே உட்காந்துருக்க. சேரா, அந்த ஐஜி எல்லா பக்கம் குடையிறான் சேரா. எல்லா பக்கமும் ட்ரை பண்ணியாச்சு, முடியல. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. தெரியும் தான், விசாரிக்கணும்ல. பசங்க வண்டி நம்பர் கொடுப்பாங்க, அதை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துரு. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளம்பு. பெரிய பெரிய கையெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. சின்ன பசங்களை வச்சு செய்கிற சில்லற வேலையில் இது. போன தடவை மாதிரி தான் தப்பாச்சு, ரொம்ப தப்பாயிரும். 100 கோடி ரூபாய் சிலை லோட்டால டீ குடிக்கிறவனா கடத்துவான்? ஆ, பெரிய ஆளுங்க யாருன்னு பெரிய ஆளுங்கிட்ட கேட்டு தானே வந்திருக்க. நான் கருணா, அந்த ஐஜியோட பேட்டி பார்த்தேன். பையன் கொஞ்சம் சூடாக இருக்கான். சிலையை தூக்குறது ரிஸ்க்குன்னு தான் தோணுது. கூட இருந்து முடிச்சு கொடுத்துரு. ம், என்னடா கல்யாண நாள் நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன் சேரா. டேய், என்னது? ஆ, இங்கே ஜெயிச்சா தான் காசு, தோத்தா மயிர பூஜனை எல்லாம் போயிடுவாங்க. தொழில் படுத்தது காரணம் போன தடவை மிஸ் ஆனதான். இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது. வருஷம் ஃபுல்லாக உனக்காக தானே வேலை செய்கிறேன். இந்த மாதிரி டைமில் கூட இருக்கணும்ல. டேய், குஜராத்திலேருந்து வண்டி கிளம்பியாச்சு, கூட இருந்து பார். சரி, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஏய் வாங்கடா. ஏய் பசங்களா, பொருள் பெருசு, முடிச்சு கொடுத்தா நல்ல லாபம் பார்க்கலாம். வண்டிக்கு டீசல் பார்த்து வைங்க, சரக்கரை போட்டுறாதீங்கடா. நாங்கள் எப்போ பொருள் தூக்கும்போது சரக்கு அடிச்சிருக்கோம், நீ வேற. ஆமாம், நீங்கள் வர நான் வராமல் அதில் நாங்கள் 3 பேர் பார்த்துக்குறோம். கல்யாண நாள் தானே, நீ போய் அக்கா கூட இரு. பெரிய சிலடா, மாட்டினா கூண்டோட காலி. ஏன் நாங்கள் இது மாதிரி பண்ணது இல்லையா? போனாடி கூட நீ வந்தால் மாட்டணும். மூஞ்சர் நல்லா தெரியுமாம்மா, அதான் சொல்கிறேன். சேரா கூட இருந்து முடிக்க சொல்லியிருக்காரா? நோ, அந்த ஆள் கிடக்குறாண்ணா, ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லினே இருப்பான். போய் அன்னி கூட இருந்தா முடிச்சுட்டு கூப்பிட்றோம். அதுக்கு இல்லடா, பார்த்தல என்பாவ, நான் வரலன்னு தெரிஞ்ச அவள் தான். அவன் கிடக்குறான் சிரிப்பு மூஞ்சி. சிரிப்பு மூஞ்சி அவன். தெரிஞ்சாதானே, பார்த்துக்கலாம். நீ கிளம்பு. நோ, கிளம்புண்ணா. டேய், சொதப்பிட மாட்டீங்களே? மாமா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். கிளம்பு. டேய் வாங்கடா. வரண்ணா. டேய், அந்த போலீஸ்காரன் காலில் அவ்வளோ காரி துப்பியும் திரும்ப செயின் இருக்க கூட்டு வந்துடுற பத்தியா நீ? பெருசாக பண்ணலாம் நான் சொல்கிறேனே மச்சான். செயின் எடுத்தா காலில் கூட எப்போ 1 லட்சம் ரெடி பண்ணுவேன்? டேய், என் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட வா, இல்லை மூட்டு கீழே இறங்க முதல்ல. டேய் மச்சான், R15டா, புது செமையா இருக்கு. ஆமாம் மச்சான். மச்சான் அழுதுடா. டேய், பாட லேட்டாக சந்தால் கத்த போகிறேன். செம்ம இத்து போன பிளாஸ்டிக் தூக்கம் இல்லை, சீன் போடுவான். அப்படியே முன்னால் வந்துட்டா மட்டும் லாஸ்ட் கலர் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு வருவார். வாடா. கேட்டிருக்குமா பிலிப்ஸு, இந்த பயமயிர் இருக்குல்ல. நான் வணக்கண்ணா. வாடா, வந்ததே லேட்டு. அந்த வண்டி கிட்ட நின்று என்ன குசு குசு? ஓ, ஹெவி கான்சன்ட்ரேஷன் ஆனா நீ அதை கண்டி தொழிலை வச்சுன்னு வச்சுக்கோ, எங்கேயோ போகலாம். பிலிப்ஸு, வாய் அதிகம் ஆயிடுச்சு. டே சும்மா இருறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பையனுக்கு ரொம்ப புச்ச வண்டி வேற புதுசா இருக்கா, அதான் பார்த்து அப்படின்னு நின்ட்டானே. அப்படியா? ஆமாண்ணே. வண்டி சேலுக்கு தான், வேணா வாங்கிக்க. அது வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் நாங்கள் என்ன இங்கே இருக்கோம்? ஏன்டா, ஓனர் மாதிரி தான் நான் வேலைக்கு வரீங்க. 1 லட்சம் ரூபா தான். ஓ, அந்த வண்டியோட விலை 2 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மி, தெரிஞ்சா பேசு. சொம்மா டேய், வண்டி தெரிஞ்ச பையன்து, அவன் ஏதோ பெரிய அமௌண்ட் விஷயத்தில் மாட்டியிருக்கானா, அதனால தான் வண்டியை விற்கிறான். நாளைக்குள்ளே ரெடி பண்ணுமா. நாங்கள் எங்கே ஏண்ணே, ஒரு வாரம் டைம் கூடாண்ணே, ரெடி பண்ணிடுறோம் நாங்கள். டேய், லூசாடா இவன். 1 வாரம்னா அவனே அமௌண்ட் ரெடி பண்ணிக்க மாட்டான்.
ஏற்கனவே ஒரு பார்ட்டி வந்திருக்கு, வேணா சொல்லு, அதை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா தரேன். எங்கண்ணே? அண்ணே ஒரு நிமிஷம் என்ன டே வாடா. டே என்னடா? டே மச்சான், இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஆஃப் அமௌண்ட் தான், சொன்னா கேள்வி வாங்கிடுவோம். பிலிப்ஸு, டீ குடிக்க காசு இருக்கா உங்கள்கிட்ட? லூசு தரமா பேஸ்ட். டே மச்சான், நீ தான்டா சொன்ன வரும்போது என்னன்னு ஏதாச்சும் தேவைன்னா செய்யலான்னு. சரி நீயே சொல்லு, செயின் எடுத்துட்டு அந்த வண்டியில புஷ்ஷுன்னு போக முடியுமா நம்மளால? 1 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போகிறது நம்ம? டே மச்சான் சொன்னா கேள்றா, இந்த வண்டி அங்க இருந்துன்னா அவ்வளோதான்டா, பிடிக்கவே முடியாதுடா. பின்ன நான் தான்டா உட்காந்துக்கிறேன், என் முடி தான்டா இசுக்கிறானுங்க. இப்போ என்னங்க நீ? மச்சான் சொன்னா கேளு, நம்ம வாங்குறோம் இந்த வண்டியை. எப்பட்றா சொல்றாரு? நாங்களே வாங்கிக்கிறோம். டேய் பேசணுமே, பேசிடுவோம். நம்ம ஜேர்னி எவ்வளோதான் அஜய்? என்ன பண்ண ஜே நீ போகாமல் இருப்ப? தொடுவானம் தொடும் பூமி தொலைவின்றி ஆகாதோ, தொலைபேசி அழைப்பாக உயிரே நீ போவாயோ, அறையெல்லாம் நினைவாலே சிறையாக மாறாதோ, அழகே நடி நெஞ்சை அறியாமல் போவாயோ, தோள் மீது சாயும் தோழி பெண்ணே உன் பாடத்தில் ஆகாயம் பார்க்கிறேன், நீ போகும் தூரத்தில் பூவாக பூக்கிறேன். சென்னைக்கு போய் தான் வேலை செய்யணுமாஜி? நம்ம சேனலுக்கு என்ன குறை? இட்ஸ் மை ட்ரீம். அவ்வளோ பெரிய சேனலில் வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நைட் 12 o'clock தான் பஸ். ஸ்டில் வி ஹாவ் மோர் தென் 12 hours. நம்ம ஏற்கனவே பேசினது தான். ஃபேஸ்புக் வேண்டாம், வாட்ஸ்அப் வேண்டாம், இன்ஸ்டா வேண்டாம், எதுவுமே வேணாம். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். புரிந்திடும் காதல் அமிலம் போலாகுதே, வார்த்தைகள் தீர்ந்தும் மௌனங்கள் தீர்ந்தும் எதையோ எதிர்பார்க்குதே, நீ பார்த்த பார்வைகள் வேண்டுமே, கை கோக்கும் பாதைகள் வேண்டுமே, உன் காயும் மாடைகள் காற்றில் வீசிட காதல் வாசனை. டேய் 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 டேய், ஏன்டா சொதப்புற? லவ் சொல்லி தொலைடா. என்ன பிரச்சனை உனக்கு? ஓ ஃப்ரெண்டு சொல்றதா? அவ போறது சென்னை, விட்ட முடிஞ்சு. இன்னைக்கு சொல்றேன். என்ன விஷயம்? கருணா கைமாத்த போகிற சிலை என்கிட்ட வரணும். ஏய், இங்கே வந்து என்ன பேசுகிற? என் அப்பாட்ட திருட சொல்கிறியா? அதான் பார்த்தனே, காலைல கருணாவுக்கு உனக்கு முட்டிக்கிட்டத. எனக்கு மேலே இருக்கிறவன் 5% தான் தரணும்னு சொல்கிறான். அதில் ஏதாவது நம்ம பார்க்கலான்னா இந்த கருணா இருக்கிற வரைக்கும் அது முடியாது. இந்த முறையும் கருணா கை மாற்றிட்டான், சேரை தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். அப்புறம் நீ அவ்வளவுதான்.
இதில் எங்களுக்கு என்ன லாபம்? 3 கோடி முழுசாக தரேன். எனக்கு கமிஷன் ஒத்த பைசா வேணாம். எல்லாம் உங்களுக்கு தான். சிலை எங்கிட்ட வரணும். கூட வந்தவனுக்கே துரோகமா? இங்கே எல்லாருமே மாறி மாறி துரோகம் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க இன்பா. இதில் யார் முதல்ல பண்ணுறானோ அவன் தான் மேலே வர்றான். நான் மேலே வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மச்சான் யோசிக்காத, 3 கோடி இறங்கி செய்வோம். சரியா வரும்னு நினைக்கிறியா? இன்பா, சில கை மாறாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். கருணா குச்சி இறக்கம் ஆட்டோமேட்டிக்காக முட்டிக்கும். தொழில் தானாக நம்ம கைக்கு வரும். டேய், நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, சீனே வேற மாதிரி ஆயிடும். பா, லைனுக்கு நாம் போவேணாம். அதெல்லாம் பார்த்துக்க பசங்க இருக்காங்க. நீ சரின்னு மட்டும் சொல்லு. எந்த இடம் சொன்ன? நாடா ஒருத்தனை கூட காணோம். டேய், இந்த ஆளு கூப்பிட்றா. ஏய், அங்கே பாரு. ஏய், அண்ணனுக்கு கால் பண்ணு. டேய், 3 பேர் தான் வந்திருக்கானுங்க. கையில் பொருள் இருக்குதான்னு தெரில. இருந்தாலும் உஷாராக இருங்க. நான் சொல்கிறப்போ சுற்று போடுங்க. அதான் நான் பார்த்துக்கிறேன். ஏய், ஹலோ மாமா. சொல்கிறா. வந்துட்டோம். வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம். சரி பார்த்துங்க, வண்டி சிட்டி தரணுன்னு வந்துருங்க. பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லு. சேரா ஃபோன் பண்ண எடுக்காதீங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். எட்டியா போ. பேரு சுத்து போட்டானுங்க. மூஞ்சில் கட்டாத. கன் வச்சிருக்கான். மூஞ்சி நம்மகிட்ட கன் இருக்கு. இல்லடா. என்னடா என்னடா பண்றது போ. சரி, பொருள் இப்போ கைமாத்த ரிஸ்க்கு. சிலை எங்ககிட்டே இருக்கட்டும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டுருங்க. நான் கால் பண்ணுறேன். என்னாலும் சிலை நம்ம கை விட்டு போகக்கூடாது. நான் சொன்ன உடனே திரும்பி காட்டு ஓடுறோம். ஏய், ரெடியா? ரெடி ரெடி. அதெல்லாம் ரெடி மச்சி. ஓடு. ஏய், நிறுத்து நிறுத்து. எங்கடா போயிட்டு வரீங்க? சார், முதல்ல இதில் ஊத சொல்லியா? ஊத சொல்ல ஊதுறா. எதுக்குடா ஓவர் ஸ்பீடு? சார், ஓவர் ஸ்பீடா? வண்டி 30 கொடுத்தா. ஏய், அப்போ நான் என்ன போய் சொல்லிட்டு இருக்கேனா? 500 ரூபா ஃபைன் எடு. எதுக்கு சார் 500 ரூபா? அவன் தான் 30 தாண்டாதுன்றானே. வண்டி ஓரம் கட்டு. சாவி எடு. சார், சாவி மேலே கை வைக்கிற ரைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது சார். தேவையில்லாமல் வீடியோ எடுக்க வைக்காதீங்க சார். ஓ, இந்த ஃபேஸ்புக்கில் போராட்டம் பண்ணுற குரூப்பா? இங்கே வேற மாதிரி தம்பி. உள்ள வச்சு தோலை உரிச்சிருவேன். எங்க உரிங்க பாப்போம். ஏய், உட்கார. டீ வாய் முட்டு சும்மாறா. சார், 100 ரூபா தான் சார் இருக்கு. உன் மூஞ்சிக்காக பார்க்குறேன்டா. கூப்பிட்டு போகணும். இவங்க கூடலாம் சேர்ந்து சுத்தாத. சரி சார். புரிஞ்சுதா? வரேன் சார். கிளம்பு போ. எப்படியாவது பேசணுமே.
பேசிடுவோம். ஜே, நம்ம ஜேர்னி எவ்வளோதான் ஜே? என்ன பண்ணா ஜே நீ போகாம இருப்ப? டிரைவர் அவரை தான் இருக்கணும். ஹலோண்ணா. ஆமாண்ணா, ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன். ஓ ஓகே ஓகேண்ணா, ஓகே. சரிண்ணா, ஓகேண்ணா. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஓ, இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? லவ்வ சொல்லி தொடப்ப கட்ட. ஜே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஜே. என்னடா? ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஐயோ, டக்குன்னு அவசரப்பட்டேனே. திரும்பு. டேய், அந்த போலீஸ்காரன் காலில் அவ்வளோ காரி துப்பியும் திரும்ப செயின் இருக்க கூட்டு வந்துடுற பத்தியா நீ? பெருசா பண்ணலாம் நான் தான் சொல்றேனே மச்சான். செயின் எடுத்தா காலில் கூட எப்படி 1 லட்சம் ரெடி பண்ணுவேன்? டேய், என் மேல நம்பிக்கை இருந்தா கூடவா, இல்ல மூட்டு கீழே இறங்க முதல்ல. டேய், இப்படியே 3 முடிச்சு போட்டுற வேண்டியதான். மிரட்டிட்டடா. எப்போ வாங்கின? டேய், அங்க பாருடா. ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஜே, நான் டேய் 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 டேய், இவனுங்க வேற. ஜே ப்ளீட் ஆகுது ஜே. புடி ஜே, வச்சுக்கோ. ப்ளீட் ஆகுது, ரத்தம் வருது ஜே. ஒண்ணும் இல்ல. வா ஹாஸ்பிடல் போலாம். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. வா ஹாஸ்பிடல் போலாம். பஸ்ஸுக்கு டைம் சொல்றேன்ல, ஆச்சுடா. மெல்ல சார், இதோ வந்துடுறேன் மெல்றா. அஜய் சார். சார், யார் வந்திருக்கா பாருங்க சார். என்னடா மறுபடியும் செயின்ஸ் ஆச்சுங்க? ஏன் பிடுங்கிட்டு போயிடலாம் பார்க்குறியா? என்னடா மனங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை, எங்கடா போயிட்டு வரீங்க? படத்துக்கு போயிட்டு வர சார். ஆமாம், படத்துக்கு சார். வரையன் பூரா ஏத்தாண்டா சொல்றீங்க, நாங்களும் அதை நம்பிக்கிட்டே இருக்கானு. எந்த படத்துக்குடா போனீங்க? வட சென்னை சார். என்னது? தனுஷ் நடிக்கும் வடச்சென்னை சார். என்ன அப்படி ஒரு படம் வந்திருக்காயா? ஆமாம் சார். என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்ற? பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். சரி, அந்த படத்தில் 2 டயலாக் சொல்லிட்டு போக சொல்லு. கேட்குறாருல, சொல்கிறா. சார், பிரச்சனை சார். ஏய், சொல்கிறேன். சொல்கிறா. நான் சொல்லுங்கிற சும்மா எங்கள் லைன் சார். டைலாக் சார். நீங்கள் தானே சார் டைலாக் சொல்ல சொன்னீங்க? யோ, இந்த மாதிரி டயலாக் வருதாயா? ஆமாம் சார். போயா மொக்க யோ, என்னையா? இல்லை சார், படத்தில் வர டைலாக்கு சொல்ல முட்டான் சார். ராஸ்கல். அவங்கள செக் பண்ணியா வாடங்க சார். ஏய், போடுற திரும்ப சார். அந்த இடத்துல கை வைங்க. பெரிய மன்மத குஞ்சு தள்ளுற. போலாம் செக் பண்ண. நல்லா செக் பண்ணியா? எங்கடா ஓடுற சார்? அவன்கிட்ட ஒன்றும் இல்லை சார். திரும்ப. சார் சார் சார், கை வைக்கிற வேலையில வச்சுக்காதீங்க சார். ஏய், அரஞ்சண்டா ராஸ்கல். சார் சார் சார், என் கையை அப்படிதான் சார். சார், ஹாலிவுட் ஹீரோ இவரு, அப்படியே திறமையா மறைக்கிறார் ராஸ்கல். சார், பாக்கெட்ல வச்ச செயின் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க சார். ஏய், காலையில் தானே காரி துப்புனேன். ஆ, கொண்டாயா சார். பாதியாச்சு கொடுங்க சார். இந்தாயா சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார். ஏய், அவங்கள அனுப்பிடியா? ஏய் சார். ஏற ஏற ஏறு. பிலிப்ஸ், என்ன முறைக்கிற? பார்க்காத போடா. ரொம்ப கை வச்சுட்டு வணக்கங்காரா சார். டேய், செம வெறுப்பா நீ. ஆனால் உண்மையில தெரியுமா? டேய், எல்லாம் ஒன்றாதான். செயினை ஜட்டிக்குள்ள போட வேண்டாம் சார்.
ஏன் சிரிப்பு? இல்லை எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்கு. என்னது? நீ தான் ஒரு வேலை ஆளை வச்சு அறுத்திருப்பியோ? ஏய் லூசா நீ? அதுக்குன்னு ரத்த வர அளவு இருக்கா? நான் இங்க அவனுங்க மட்டும் கிடைச்சானுங்க செத்தானுங்க. சரி சரி விடுங்க கௌதம். அதனால தானே நான் இப்போ உங்கள் கூட வந்துட்டு இருக்கேன். ஆமாம் சார் எப்பவுமே 100க்கு கம்மி பண்ண மாட்டீங்க, இப்போ என்ன? சீக்கிரம் வீடு வரக்கூட இருந்தேன், 10ல் கூட போவேன். அதுக்கு நடந்து போலாமே. ஏய் கௌதம், நம்ம ஒன்றும் பண்ணலையே. விளையாடாத கௌதம், ஒழுங்கா எடு. ஏய் பெட்ரோல் இல்லை. அச்சோ போய் செக் பண்ணுவாளே. ஸ்டார்ட் ஆகாத. பாத்தியா? தேங்க்யூடா. யோ தனிவேலு சார். B1 கண்ட்ரோல் தானே? ஆமாம் சார். இன்ஃபார்ம் பண்ணியா? பண்ணியாச்சு சார். யோ போங்க போப்பா. கிளியர் பண்ணியா மொதல்? யோ கார் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியா? சரிங்க சார். யோ சொன்னா கேட்க மாட்டீங்க, பின்னாடி போங்க. எப்போ பாரு வீடியோ எடுக்கிறதே வேலையாக போச்சு. சொல்லியா? கண்ணா TN 49 AY 2313. ஆமாம். ஏன்? வண்டி ஆக்சிடென்ட்டுப்பா. இனியா சொல்கிற? பசங்களுக்கு என்னாச்சு? அது வந்து யோ சொல்லியா? ஸ்பாட் அவுட்டுப்பா. எந்த இடம்? நம்ம ரவுண்டானா பக்கத்தில். சரி வரேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டேய் கதிரே, சொல்கிறத கேள் மச்சான். சின்னதாக திருடினாலே அந்தால் வந்தேன் அப்படின்னு வாங்கி போயிடறான்டா. நாம திருடுனுங்களா அவனுக்கு திருடினாலே தெரில. ஏடா உன்னால சாப்பிட்றிய? அது நல்லா கிடைக்குதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா? நினச்ச நேரம் ஊர் சுற்றுறோம், நல்லா குடிக்கிறோம். ஏன் இல்லை ஒரு பைக்காக கெடுத்துக்கு போறியா? நமக்காக தானே பேசினுக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். இல்லை பிரச்சனைனா விட்டுருவோம். நான் சொல்கிறேன். ஒரு இட்லினா? டேய் யோசிக்காத மச்சான், ரிஸ்க்கு ஒன்று தான். ஆனால் பெத்த அமௌண்ட்டு. அது இப்படி இது இப்படி, அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்? உள்ளே இறங்குறோம், காசை தூக்குறோம், அவ்வளோதான், செட்டில். சாப்பிடு. அடப்படேன் எத்தனை அந்த ஆளுக்கிட்ட கொடுறேன். அவனும் நோகாமல் வாங்கி வச்சுப்பான். அந்த ஆளுக்கிட்ட இருக்கிற நம்ம பொருளை வாங்கினால ₹1,00,000 போகும்டா. இப்போ எதுவும் சிரிக்கிற? நம்மளாம் தேலு மாதிரி திருடங்கால பார்த்து கொட்டணும். ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாளு, அடுப்பு கட்டிக்கு ஒரு தொடப்ப கட்டேன் நான். புரியல? அந்த மாதிரி தான் எனக்கும் புரியல. திருட வீட்டில் போய் திருட போகிறோம். யோ சார். யாரையா நீ? என் வண்டி தான் சார். வா வண்டியா? பசங்க என்கிட்ட வேலை செய்கிற பசங்க சார். சொல்லி அனுப்ப மாட்டீங்களா? ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸ்பாட் அவுட்டு. தனியவேல் சார், 2 பேரோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டியா? சரிங்க சார். 2 பேரா சார்? 3 பேர். 3 பேரா? நாங்கள் பார்க்கும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. யோ ஸ்டேஷனுக்கு ஒரு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. பாடியை பார்த்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போங்க. யோ மணி சார். ஹலோ. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தானா? வரல சார். சொன்ன நேரத்துக்கு வர மாட்டானுங்க. பார்த்து போடா. அப்பா எவ்வளோ பெரிய பில்டிங்கு. இந்த வீட்டோட பெட்ரூம் தான் நம்ம வீடு. மெதுவாடா. டேய் நாய் இருக்க போதுடா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு நாய் தான். அந்த நாய் வெளியே போயிருக்குவா. எப்படிடா யாருறது? ஐயோ ஏய் கோயிந்தா, டேய் கதிரே, கொஞ்ச நேரம் தொங்கிட்டே கடை. தொங்குடா.
பிலிப்ஸ் திறக்க மாட்டேங்கிறா. இதுக்கு மட்டும் வா, நான் போய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பார்த்து போடா. போ காரம் இரு. நீ எப்பறம் அவ்வளோ வந்த? நீயே கண்டுபிடி. கதா தோறா. கதிரே, நான் சொல்றத சுட்டுக்கிறேன். அதுக்கு தாண்டா வந்திருக்கோம். போடா. சரகரை போடுறாதீடா. நாங்க எப்ப நான் பொருள் தூக்கும்போது சரக்கு அடிச்சிருக்கோம். நீ வேற சொல்லி அனுப்ப மாட்டீங்களா? ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஸ்பாட் அவுட்டு. கருணா எங்க இருக்க? சரா, பசங்க போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பசங்க ஸ்பாட்லேயே அவுட். சரா, சுரேஷ் எங்கே போனானே தெரியல. சிலையை கைமாத்த நீ கூட போனியா? பசங்க செத்துட்டாங்கன்னு சொன்னேன். கேட்டதுக்கு பதில் சொல்டா. நீ போனியா இல்லையா? இல்ல சரா. டேய், 100 கோடி ரூபாய் செலடா. உன்னை நம்பித்தானே கொடுத்தேன். அப்படி என்னோட காஜி. பசங்க செத்துட்டாங்கன்னு சொல்றேன், அதுவும் காதல விழல. இப்ப நாங்க போகாதவன் பிரச்சனை இல்ல. அதான் சில கை மாறிடுச்சுல, அப்புறம் என்ன? எவன்டா சொன்னா சிலை கைமாறுச்சுன்னு? பசங்க போனது உண்மை, ஆனா அங்க நடந்தது வேற. சொல்லு. யாரோ 4 நாய்ங்க பசங்களை அடிச்சு போட்டு சிலை தூக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அது அந்த டிரைவர் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்ட்டி என்ன கேட்குறான், சிலை எங்கன்னு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், சிலை எங்க? சரா, சிலை என்கிட்ட இல்ல சரா. டாய், என்னடா சாதாரணமா சொல்ற? சிலைய கைமாத்த சொன்னது நம்மளோட பெரிய கை. கத்தி இப்ப ஏன் கழுத்துல நிக்குது. என் உயிரை பணையம் வச்சு இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன். தப்பு பண்ணிட்டே கருணா. அடுத்த முறை பார்ட்டி கால் பண்ணும்போது சிலை ஏன் கையில இருக்குன்னு சொல்லணும். நான் சொன்னது நடக்கணும். இல்ல நீயும் பொண்டாட்டி புள்ள யாருமே சூரியனை பார்க்க மாட்டீங்க. சரா, தப்பு எண்டு. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, இந்த கருணாவை எதிரில் நின்று பார்ப்பேன். நாளைக்கு காலையில செலவன் கையில இருக்கும். அதை தொட்டவன் எந்த புடுங்கியா இருந்தாலும் சரி, அவன் சாவு என் கையில இருக்கும். டேய், அந்த இருட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் கதிரு, அந்த ஆளுக்கு யாரா சின்ன வீடு இருக்கா? தெரியல. ஏன் யாரோ குழந்தை மணி படுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சத்தம் போடாது. இருடா. டேய் வாடா. யாரா அது? யாரா? டேய், நீ தான சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. தெரியலையே. சரி வா போலாம். டேய் இருடா. உள்ளதான் பீரோ இருக்கு, வெளியே சரக்கு, உள்ள படுத்திருக்காங்க மட்டை. இரா மட்டடா. விடு. லைட் எடுத்துட்டு வா. டேய், கர்ம வாந்தி எடுத்து வச்சிராங்கடா. என்ன தத்துவம்? என்னது? பிசு பிசுனுக்குது. டேய், வாந்தி இல்லடா, ரத்தமா இருக்குடா. டேய், என்னடா சொல்ற? ரத்தமா? சார்,
தனிக வெல்றா செத்துட்டாண்டா. எப்படா கொண்ட? என்னது செருப்புலே போடுவோம் நாய. இங்க இருந்தா டேஞ்சர். ஓடிடலாம் வா வா. டேய் வேற வேற வா. அங்க கூட போற வா. ஏ வாட்ச் பண்ணு போ 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 போ. போடா தொட பக்கட்ட. ஏய் லூஸ் பா. நீங்க எங்க சார் பிசி செத்துட்டாரு சார். எது? இந்நேரம் சிலையை எடுத்துருப்பானுங்களா? என்ன ஆனாலும் நம்மகிட்ட தான் வந்தாகணும். ஏய் சிலைங்கடா. ஏய் கேட்குறான்ல சொல்றா. சிலை மிஸ் ஆயிடுச்சுன்பா. அப்போ நீங்கள் எடுக்கலையா? சில மிஸ்ஸுன்னு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணேன்பா, சொதப்பிருச்சு. டேய் இந்த கேம் ஆடுறீங்களா? சிலையை நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒழுங்கா கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. தப்பின்பா. தொழில் அதெல்லாம் கரெக்டாக இருப்போம். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. வந்தா ஒருத்தன் வெள்ளையா தாடி வச்சுன்னு, அவனால தான் சீனே மாறிச்சு. முதல்ல அதை யாருன்னு விசாரி. வெள்ளையா தாடி வச்சுட்டா. எனக்கு நம்ம சரியா பண்ணல. கர்ணா கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. ஆக்சிடென்ட்டை முதல்ல பார்த்த அந்த போலீஸ்காரன் நம்பர் அனுப்பு. அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட இங்க வந்தீங்க? அதேதான் சார் நானும் கேக்குறேன். என்ன மைத்திங்க திருட வந்தேன் சொல்லவே மாட்டேன் சார் அவன் என்கிட்ட. ஏய் போலீஸ்காரன் நாயே, யாரா? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், முதல்ல அதை பாரு. இன்னும் 1 மணி நேரத்தில் சிலை என் கைக்கு வரணும். நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லை போலீஸ்னெல்லாம் பார்த்துன்னு இருக்க மாட்டேன். எனக்கு அப்புறம் தெரியும்.
செம வெறுப்பா நீ ஆனா உண்மையிலே தெரியுமா? டேய் எல்லாம் உன்னாலதான். செயினை ஜட்டிக்குள்ள போட வேண்டாம். டேய் வண்டியடா. யோ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியா? சரிங்க சார். தனியா ஒரு நிமிஷம் இரு. சார் என்னையா? சோழன் சிலையா சார்? ஆமையா? அந்த ஐஜி தேடிட்டு இருக்க சிலையா சார்? ஆமா. சார் இப்போ என்ன சார் பண்றது? போய் சொல்லு ஆக்சிடென்ட்னு. அந்த 2 பேரும் ஸ்பாட் அவுட்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் 100 கோடி ரூபாய் சிலையா? என்ன பண்ண சொல்ற? ஓ ஐயா B2 கான்ஸ்டபிள் தனிவேல் பேசுறாங்க. டவுன் டானா பக்கத்துல சிவப்பு எஸ்டீம் ஆக்சிடென்ட்டுங்க. 2 பேர் ஸ்பாட் அவுட். ட்ரங்க் அண்ட் டிரைவ். வண்டி நம்பர் TN49 AY 2313. யோ மணி சார் ஹலோ. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தானா? வரல சார். சொன்ன நேரத்துக்கு வர மாட்டானுங்க. சார் நல்லா பாத்துக்கோங்க சார். உங்க ஆளுங்க தானே? சரி உங்க டீடைல்ஸ் கொடுங்க. ஆதார் நம்பர் இருக்கா? தனியா சார் இந்த சிலைய காசாக்குறது அவ்வளவு லேசான காரியமா தெரியல. பெரிய பெரிய கைகள்லாம் இன்வால்வ்டு. 2 நாளைக்கு பாத்துக்க, நான் எப்படி கை மாத்தணும்னு சொல்றேன். சார் அதுக்கு எதுக்கு சார் நான் இங்க இருக்கணும்? எல்லாம் ஒரு சேஃப்டி தான். ஸ்டேஷன்ல நான் பாத்துக்கிறேன். இந்த இதை வச்சுக்க. சார் எதுனா பிரச்சனையா இருப்போது சார். யோ பயப்படுறத நிப்பாட்டியா? காசாக்க ட்ரை பண்ணுவோம், முடியலையா சிலையை ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். எப்படி உங்களை கண்டு வந்தது? நான் தான் சொன்னேன்ல சுடுறத சுட்டுக்கிறேன். ஏய் எடுடா, சுற்றுற போது. சார் அதுதான் சார் வச்சிருக்கேன். நேரங்காலம் தெரியாம விளையாடாதீங்கடா. சிலையை கொடுத்துட்டு போடா. சிலையா? ஏ பிலிப்ஸ் வாடா போலாம். அந்த ஆளுகிட்ட கண்ணு வாங்கடா முதல்ல. சார் கண்ணை கொடுங்க சார். டேய் போயிடு. சார் போடுங்க சார். டேய் ஏய் ஏய் சார் திருமணினா சுட்டு போடுவோம் பாத்துங்க. யோ ஏதாவது உலக தொலைச்சிட போறேன். நீ ரசாமி இரு. சார் எங்க இருந்தால? யோ வாயா இங்க. ஐயா யோ என்னைய பார்த்த? ஐயா அது வீடியோ எடுங்க. தினம் இங்கே தாங்க வண்டி விடுவேன். லாரி மேலே படுத்துருந்தீங்க, துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சிங்க. திடீர்னு வந்து பார்த்தா இவரும் இவர் கூட வந்த 2 பேரும் சிலையை எடுத்துட்டு ஓடினாங்கய்யா. இதுல வேற 3 பேர் இவங்கள சுட்டுட்டே இருந்தாங்க. அதுல ஒரு செத்துட்டு 2 பேரும் சிலையை தூக்கிட்டு சிவப்பு காரில் போயிட்டாங்கய்யா. வண்டி நம்பர் பாத்தியா? கார் நம்பர் பார்க்கலீங்கய்யா, லாரி வித்தியாசமா இருந்துச்சுங்க. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேங்கய்யா. செக் போஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்ல சார் பண்ணோம். யோ இது கூட சொல்லணுமாயா? வண்டி தஞ்சாவூர் தாண்ட கூட. சரி சார் பண்ணிடுறேன். சார் எந்த சிலை சார்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் என்ன மயத்துக்கு இங்க வந்தீங்க? அடுத்த முறை பார்ட்டி கால் பண்ணும்போது சில ஏன் கையில் இருக்குன்னு சொல்லணும். இல்ல நீயும் பொண்டாட்டி புள்ள யாருமே சூரியனை பார்க்க மாட்டீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல சிலை என் கைக்கு வரணும். இல்ல போலீஸ்ல நான் பார்த்து நிற்க மாட்டேன்.
ஏண்டா கதிரே அந்த ஆள் மூஞ்சி பார்த்தியா நீ துப்பாக்கி வச்சோன்னே டேய் இப்போ நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம் தெரியுமா? நான் என்ன பண்ணா நாம என்ன பண்ணமா அதான் தொக்க மாட்டணும்ல. பத்தாவதுக்கு போலீஸ்காரன் தள்ள கண்ணு வேற வைக்கிற நீ. இப்போ எது கோவப்படுற நீ? அடச்சே. வேணான்னு சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. எனக்கு டவுட்டு. என்னடா இது இவ்வளோ நேரம் என் காலையில் இருந்தது. அடிங்க என்ன கூட விட்டுருவான், நீ மாட்டின செத்த. டேய் கதிரே இதுதான் தவறான விஷயம். செவனேன்னு ஏதோ வீட்டில் திருடலான்னு சொன்ன என்ன ஏதோ பாம்பு தேலுக்கு அதெல்லாம் சொல்லி கோத்து விட்டுவிட்டு மாட்டின பிறகு தனியாக போமாடா சொன்னேன். இந்த பிசி வீட்டில் செத்து கிடப்போம் எனக்கு எப்படி தெரியும்? பத்தாவதுக்கு சிலை கிளைன்னு வேற ஏதாவது சொல்றானுங்க. இங்க பாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசியை போட்டது நாம தான், சிலையை தூக்கணும் நாம தான். சேலையா? நாம எப்ப இதெல்லாம் செஞ்சோம்? அப்படியே இருந்தாலும் அவன் பொண்டாட்டி சேலையை தூக்கி நாம என்ன பண்ண போறோம்னு கேக்குறேன். சேலையா? டேய் நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? அந்த போலீஸ்கார் இருக்கான்ல ஏதோ ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுல மறைச்சு வச்சிருக்கான். எவனோ ஒருத்த அவனை போட்டு சிலையை தூக்கிட்டு போயிட்டான். பெரிய புளுத்தி மாதிரி அவன் தலையில வச்சு இல்ல கண்ணு. இப்ப நாம பண்ணாதான் ஆகும். நல்லா கதை சொல்றேன். என்ன செத்துருவ. இந்த பிளீஸ் இருக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு குவார்டர் வாங்கி கொடு. அந்த ஆள் முடிஞ்ச அடிச்சு ஆக்கி விட்டுறேன். அவன் போலீஸ்காரன். அப்ப காலில் விழுவான். என்ன வேணா பண்ணுவான். அப்படியே சுத்தி நம்மளதான் தேடிட்டு இருப்பான் பாரு. சில கிளன்னு வேற சொல்றானுங்க. சாவடி கூட தயங்க மாட்டானு பிலிப்ஸ். கதிரு நீ ஏன் இப்பெல்லாம் பயந்தா எப்படா? எனக்குலாம் அழுவு வருதுடா. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆமா மச்சான், இப்பதான் நம்ம லைனுக்கு வர. நம்ம கிட்ட கண்ணுக்குதுல்ல, போட்டுருவோம். சரண்டர் ஆயிரலாம். பாரு லூசு மாதிரி பண்ணாத. நாமளே போய் வாண்டடா போலீஸ் கையில மாட்டோம். சொன்னா கேளு, அந்த கஜராஜை போட்டு தள்ளிடுவோம். ஏய் நமக்கு எப்படி பார்த்தாலும் திருட்டு கேஸ் தான். அந்த இன்ச்சு காலி, நாம சேஃப். வா. நீ சொன்ன இடத்துக்கு வெளியே தான் நிற்கிறேன். உன் போலீஸ் புத்தியை காட்டலையே. தனியாக தான் வந்திருக்கேன். பாருக்குள்ள வா. யாருமா ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணது? அவங்க தான் சார். இவங்களா? ஆமாம். நீங்கள் தான் இங்கே ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணீங்களா? ஆமாம் சார். நீங்கள் யார் சார்? நாங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். இப்போ எப்படி இருக்காரு? அடிபட்டிருக்கு, ஆனால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட வண்டி B2 போலீஸ் ஸ்டேஷனில் நிற்குது. கண்ணு முடிச்சதும் வந்து பார்க்க சொல்லுங்கள். சரியாம்மா? ஜே ஏதோ தப்பாக தோணுது, வா போலாம். லூசா கௌதம் நீ? அவர் தனியாக இருக்காரு, விட்டு வர சொல்கிற? அவர் ஒன்றும் குழந்தை இல்லை, பார்த்துப்பாரு. வா. வணக்கம். நீ இம்பா தானே? அவர் வீட்டில் இல்லையே. தெரியும். சேர உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்பியிருக்காரு. என்கிட்ட என்ன பேசணும்? எதா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் வா. செத்துருப்பான். அவன் எங்க வர போறான்? கேட்டல்ல, இப்போ பேசலாமா? என்கிட்ட கொடுத்தான். ட்ரங்க் அண்ட் டிரைவு. சுடுறா, சுடு.
நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு கருணா. உண்மையை சொல்ல நீ என்ன உத்தமனா? டேய், அங்க என்ன தவிர வேற எந்த போலீஸ் போயிருந்தாலும் உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பான். அவனை ஏன்டா கொன்ன? தம்பி மாதிரிடா எனக்கு அவன். ஒத்துக்கிறேன் கருணா. 100 கோடி ரூபாய் சிலை இதோ இங்க இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்ற? எவனும் பார்க்கலன்னு நினைச்சேன். அந்த வீடியோ அனுப்பிச்சது யாரு? இது பிசி நம்பர் ஆச்சே. சொல்லு, சிலைங்க கொஞ்சம் பொறுமையா கேளுக்கறனா. ஏற்கனவே செம்ம கட்டுப்புல இருக்கேன். சிலையை கொடுத்துட்டு போயிரு. என்கிட்ட இல்ல. அப்புறம் என்ன அந்த வீடியோல மயிர பிடிங்கிட்டு இருந்தியா? சிலை எடுத்தது உண்மைதான். ஆனா 2 தேவைய பசங்க பிசியை கொண்டு தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஏய், ஆடு புலி ஆட்டம் ஆடுறீங்களா? வேற வழியே இல்ல, நம்பித்தான் ஆகணும். என்னடி உன் பிரச்சனை? இம்பா, இது ரொம்ப தப்பு. எதா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசு. யாழினி, நீ உன் 3 ஆளுங்களை கூட்டிட்டு வெளியே போ. 100 கோடி ரூபாய் சிலை. டேய், அந்த நாயை நம்பி கொடுத்தா உன் கூட படுத்துட்டு பொருளை விட்டு வந்து நிற்கிறான். நாளைக்கு காலில் சிலை வரலன்னு வை. சேர அவனை போட சொல்லிட்டார். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருக்கும். கஜராஜ், உயிர் மேல ஆசை இருந்தா சிலையை தேடி ஓடு. கர்ணா பாடே, கேமரா தான் வச்சிருக்கீங்களாப்பா? கரெக்டாக கால் பண்ணுறான். நாயாச்சு, அதான் கரெக்டாக மோப்ப முடிச்சிட்டான். நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே அவர் உன்னை கொண்டுடுவாரு. என்ன சொன்ன? எனக்கு அவரை நல்லா தெரியும். உன்னை கொண்டுடுவாரு. டேய், அவன் பையனை தூக்கிட்டு வாங்கடா. டேய், அவனை விடுறா. ஐயோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ கத்துனா அவன் முழிச்சுப்பான். அப்புறம் 4 பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம் அவனுக்கும் தெரியும். டேய், அப்பாடா. இன்பா, அங்கிருந்து வெளியே வா. பா, நாப்பா சொல்றத செய். வா வெளியே. இன்னும் எவ்வளோ நாள் பா இதுங்களை விட்டு வைப்ப? டேய், கருணா துப்பாக்கியும் தலையில இருக்குடா. டேய், கிளம்புங்கடா. டேய், என்னாச்சு? சொல்றேன்ல, கிளம்புங்க.
அர்ஜுன் டேய் அர்ஜுன் டேய் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை என்னாச்சு தப்பு பண்ணிட்டியே கர்ணா. தப்பு பண்ணது நான் இல்லை. நான் தான் சொன்னல என்னை எதிரில் நின்று பார்ப்பேன்னு. நின்னுட்டா நீ என்ன பெரிய புடுங்கியா? டேய், காசு கொடுத்தா ஒரு நாய்ங்க கிடப்பாங்க போட. சரா, நான் நாய் இல்லை, யானை. மதம் பிடிச்சா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது நீயா இருந்தாலும் சில உன் கைக்கு வரும். குறுக்க வந்த சொல்லியா நீ? கண்ணா அர்ஜுன் ஃபிக்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. நான் தான் வரேன். அவன் ஏன் இங்கே வந்துட்டு போறா சேரா? என்னவா அவனுக்கு? அவன் காலையில் சிலையை கொண்டு வருவான். பிரச்சனை பண்ணாதீங்க. ஏதாச்சும் வாய் திறந்தானா? இல்லை சார், அதே பதில். காசுக்காக செஞ்சேன். அவன் சொல்கிறதுலையும் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய லாரி டிரைவர்ஸ் 1000க்கும் 2000க்கும் பார்சலை பாஸ் பண்ணுறாங்க சார். என்னென்னலாம் கேட்கறதில்ல. அதே மாதிரி தான் இவனை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, லாரிலாம் செக் பண்ணியாச்சா? அந்த லாரி ஃபுல்லாக செக் பண்ணதில் ஒரு சின்ன டைரி இருந்தது சார். அதில் தஞ்சாவூர் வண்டி நம்பர் இருந்தது. விசாரித்து பார்த்ததில் அது கர்ணாவோட கார். அந்த லாரி டிரைவர் சொன்ன ரெட் எஸ்டீம், அந்த வண்டி 2 hours முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் வந்த 2 பேருமே ஸ்பாட் அவுட். ட்ரங்க் அண்ட் டிரைவனு கேஸ் ஃபைலாக இருக்குது சார். ஆக்சிடென்ட் வண்டி எங்கே இருக்கு? B1 ஸ்டேஷனில் சார். சரி வாங்க. நான் ஏனாவல வாங்க சார். யார் அவன்? அது ஒன்றும் இல்லை சார். ஸ்கார்பியோ காரன் பெருசாக அடி ஒன்றும் இல்லை. வந்த கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. சார், தப்பு பண்ணுறவனா வேலையை சுற்றிட்டு இருக்கான் சார். ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உண்மையை சொன்னு கொண்டு வந்து உட்கார வச்சுருங்களே சார். என்ன சார் இது? உனக்கு எதுக்கிட்ட அது வேண்டாத வேலை? இதுக்கு தான் சார் அவனு உண்மையே சொல்கிறதில்ல. எல்லாம் கண்டுக்காம போயிடுறானுங்க. தெரியுதுல, மூட்டுரு. என்ன சார் நீங்கள்? வாங்கடா. என்ன எந்த இடத்துல? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். யா, எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? ஓ, அங்கே போய் நில்லுங்க, வருவார். ஏண்டா நம்ம பாட்டுன்னு எல்லாத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த ஆள் பணம் நீ சொல்லிட்டானா என்ன பண்ணுறது நம்ம? டே, அந்த ஆள் மாதிரிலடா இந்த ஆள். எப்படா போலீஸ்கார் நம்புற? ஏய், சாவறதுக்கு ஜெயில் எவ்வளவோ மேலு. எடா போடாங்க. தப்பே பண்ணோட சரண்டர் ஆகலான்னு வந்தா தப்பு பண்ண ஈஸியாக சான்ஸ் கிடைக்குது பார். என்னடா வளர்ற? அங்கே பார், இவ்வளோ கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, எடுத்தாலும் யூஸ் இல்லை. இது எப்படி விட்டானுங்க? இன்னும் சல்லடை போட்டிருப்பானுல்ல. டேய், அங்கே போடுறா. ஏய், சாமி சிலடா, இது எங்கேயோ பார்த்துக்கிறோம்ல. இது சாமி சில மாதிரி தெரியலடா. இந்த நியூஸ்லலாம் காட்டுவானுல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏ ஆமாண்டா. ஏய், அங்கே என்னடா பண்ணுறீங்க? ஏதோ ஆட்டை போட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? இந்த பக்கம் வாங்கடா. டேய் வாடா. இந்த கார் எந்த காருன்னு தெரியுதா? தெரியலடா. ஏன்? டேய், நம்ம குறுக்க போகும்போது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? அது இந்த மாதிரி சிவப்பு வண்டிடா. இது சிவப்பு கலர் தான்டா. அதுக்கு பின்னாடி போச்சுல ஒரு கருப்பு. என்ன? மச்சான், காருக்குள்ள இருக்கிறது உண்மையான சிலடா. இது என்னடா சொல்ற? முதல்ல இந்த கார் ஓனர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் தான் தனிக வேலை கொண்டு இந்த சிலையை தூக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய்,
இந்த சிலை தான் புனந்தண்ணிக்கிட்ட இருந்து உனக்கு எப்படா தெரியும்? நான் சொல்றத முதல்ல கேளு. இதுதான் நடந்திருக்கணும். நம்ம குறுக்கில் போனால தான் இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த வண்டியை துரத்திட்டு வந்தது அந்த வண்டி. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல புனந்தண்ணி இருந்தான். வண்டி கவுந்ததுமே உள்ள இருந்த சிலையை புனந்தண்ணி பார்த்துருக்கணும். யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு போயிருப்பான். நடந்த எல்லாத்தையும் அந்த கருப்புக்காரக்காரன் பார்த்துருக்கணும். புனந்தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு போன இடத்துல தனிகவேல இருந்திருப்பான். அவன் தனிகவேல போட்டு சிலையை தூக்கிட்டு அவன் போயிருப்பான். நம்ம கேட்ட நேரம் நம்ம அங்கே போயிட்டோம். இப்போ தனிகவேல போட்டதும் நம்ம தான், சிலையை தூக்குனதும் நம்ம தான். புரியுதா? டேய், நீ சொல்றத பார்த்தா இந்த கதையோட ஆரம்பமே நம்ம தான் பொழுது. நம்மளாலையான்னு தெரில, ஆனால் நம்மளால தான் முடியணும். இல்லை நாம முடிஞ்சோம். டேய், அதான் நீ இதெல்லாம் போலீஸ்காரங்கிட்ட சொன்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்ன. இப்போ எதுக்கு திருப்பி இதெல்லாம் ஆரம்பிக்கிற? சொல்லிடலாம்டா. டேய், அப்போ நம்மக்கிட்ட வழி இல்லை, இப்போ இருக்கு. அந்த சிலை மட்டும் நமக்கு கிடச்சிது. நம்ம தான் ராஜா. நம்ம என்ன சொன்னாலும் அவனை கேட்பானு. இப்போ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது. அந்த சிலையை அடிக்கிறோம், அந்த பர்ஸை எடுக்கிறோம். மச்சான், தூக்கு பார்த்துக்கலாம். அவன் தான் அங்கே இருக்கானடா. சங்கர் கால் பண்ண மச்சான். எதுக்கு? சொல்றல செய். சொல்றா. ஏ சங்கர், எங்கடா இருக்க? சவாரி இறக்கி விட்டு இப்போதான் ஏரியாக்குள்ளே வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் B1 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாடா. ஸ்டேஷனுக்கா? மணி என்ன ஆகுது? இந்நேரத்துக்கு ஸ்டேஷன் வர சொல்லிருக்கேன். நான் வேணா காலைல வரட்டா? கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. டேய், அக்காவுக்கு பிரசவம்டா. டேட்டு கொடுத்துருக்காங்கடா இன்னைக்கு. விட்டு வர முடியாது. டேய், வரமாட்டேங்கிறான்டா. குர்ரா. 1000 ரூபா தரேன், வரியா? 1000 ரூபாயா? எந்த ஸ்டேஷன் சொன்ன? கணேஷ், அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நோ சார், இதோ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். என்ன கணேஷ்? சங்கர் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னடா பண்ணுறது? ஹலோ கதிரே, வந்துட்டேன்டா. 1000 ரூபான்னு சொல்லவே தான் வந்திருக்கேன். குறைஞ்சது அவ்வளோதான் பார்த்துக்க. ஏய், தர்றான்டா. சரி, சீக்கிரம் வா. சரி, இரு வரேன். சார், பாத்ரூம் சார். போ போ. சே, சார். யோ, என்னையா அது நேரம் கட்ட நேரத்தில் இந்த டார்ச் லைட் வேறு எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஆடா, என்னடா டேய், என்னடா இது? எங்கிருந்து ரெட்டு வரீங்க? சை, சும்மாறா. அப்புறம் 3 பேர் மாட்டிப்போம். என்னது 3 பேர் மாட்டிப்போமா? நான் என்னடா பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணலதான். ஆனால் அது போலீஸுக்கு தெரியாதே. சார், என் ஃப்ரெண்டு கதிராங்க சார். டேய், உன் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான்னு பார்க்குறத வேலையா? இங்கே தான் இருப்பான், போய் பாரு. கதிரே, டே கதிரே. மச்சான், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. பிலிப்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? டேய், உன்னை வர சொன்னதே அவன் தானடா. வண்டிடுறான் உள்ள பையன். எங்க அவன்? கதிரு, கதிரு. ஏய், ரொம்ப நடிக்காத, வாடா. ஏய்,
பிலிப்ஸ் யாரா வண்டி எடு வண்டி போ 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 நில்றா இங்க வந்தா சார் என்னையா அது TN49AY 2313 சார். எங்கே அந்த வண்டி சார் அதுவும் இருக்கு சார். டார்ச் இடு. கீழே இருக்க பாரியா வாங்க. டேய் அவன் குழந்தை நீ தானே? டேய் ஆமாடா முதல்ல நீ வண்டி ஓட்டுறான். அவன் எதுக்குண்ணா உங்களை துரத்துறான்? மச்சான் நான் வேணா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிட்டா? டேய் மயில் இண்டிகேட்டர் போட்டு மயில திருப்பு. ஏய் அது புல்லட்ரா, இது ஆட்டோ, எப்படி புடிச்சிருவான்? டேய் நான் உள்ள ஏறமோ இருந்தாலும் அங்க இல்ல. கண்டிப்பா இருந்தாலும் சிலையை பார்த்துருக்க மாட்டான். நம்ம 2 பேர் தான் துரத்துறான். சங்கரு நான் சிலையை பின்னாடி போடுறேன். நீ வண்டி ஸ்லோ பண்ணு, நாங்க இறங்கி ஓடுறோம். நீ வண்டி எடுத்துட்டு நேரா ஏரியாக்குள்ள போ. நான் சொல்ற வரைக்கும் ஏரியா விட்டு வெளியே வராத. என்னமோ பண்ணுங்களா சங்கரு. சிலை பத்திரம்டா. டேய் இந்த பக்கம் வா. எதுக்கு அடச்சி வா. சார் நத்திங் சார். சங்கரு ஸ்லோ பண்றா. லிப்ஸ் வா 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 வா. டேய் என்னடா எனக்கு முன்னாடி வர்ற? ஓடனே எங்கே அந்த இன்ஸ்பெக்டர்? என்ன அட்மிட் பண்ணோம்ல, அவர் திங்ஸ் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். வாவ் சூப்பர். அப்ப அப்படியே வச்சுக்க, நமக்கு யூஸ் ஆகும். அல்ப வண்டி திருப்பு. ஏய் திரும்பவுமா? ஒன்றும் இல்லை. போடா டேய். அப்படி மரியாதை சொல்லு. வேற லிமிட்டை ஓவரா தாண்டுறீங்க. சின்ன பசங்களா மாட்ட போறீங்க. சார் உங்களை போட்டு தள்ள இந்த சின்ன விரல் போதும் சார். இந்த பிரச்சனையில் நாங்கள் 2 பேர் இருக்கோங்கிறது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இதோ கையில் கன் இருக்கு, சுட்டனா. இதுவே கொஞ்சம் ஏமாந்துருந்தா எங்களை போட்டு தள்ளிருப்பீங்களா நீங்கள்? இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்றீங்க? எங்களை விட்டுருங்க சார், அவ்வளோதான். நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து பணத்தையும் நகையை அடிக்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி பிசியை போட்டது, சிலையை தூக்குனது, அதுக்கும் எங்களுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. யார் பண்ணான்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டுருவீங்களா சார்? சர்ரா விட்டுறான்டா. ஏன் சார் குத்த வச்சு உட்கார்ந்தாலும் உங்கள் போலீஸ் திமிரு மட்டும் உங்களை விட்டு போல பாரு. ஏண்டா நம்ம கையில் இருக்கு கண்ணு, இவர் நம்மளை விட்டுறாராமா. டேய் சிலை எங்கடா இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். இந்த பர்ஸ் யாருதோ அவன் தான் எடுத்தான். இவன் தான் எடுத்தான். உனக்கு எப்படா தெரியும்? சார் சோம்மா நான் கேள்வி கேட்டுக்கினேன். தமுக்குதா இருக்கா இல்லையா சொல்லுங்க சார்.
ஏன் முறைக்கிறீங்க? இருங்க. சொல்றா. டேய் மச்சான் கதிரு, ஏரியாக்குள்ள வந்துட்டேன்டா. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஏரியாக்குள்ளே இரு, அதான் நமக்கு சேஃபு. சீக்கிரம்டா, பக்க பக்கன்னு இருக்குடா. சரி சரி வரேன். சார் டேய் கண்ண கொண்டாடா. சார் வானா சார். சார் விட்டுருங்க சார். கொடுக்குறியா இல்ல மூக்கில் புல்லட் இறக்கவா? மூக்கலையா சார்? செத்துறிடும் சார். அதுக்கு தானே பிலிப்ஸ் வச்சிருக்கேன். அந்த பயமயம் இருக்குல்ல, கொண்டாடா. வச்சிடுறேன் சார். உட்காரா, உட்கார், முட்டி போடு. போற எங்க ஒருத்தனை காணும், ஓடிடலாமா? ஆ, பெரிய போலீஸ் சார், நீ என்ன பண்றீங்க? பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார். இவனையே பிடிச்சிட்டு வந்தீங்க? டேய் இந்த பர்ஸ் எங்கடா கிடச்சிச்சு? சார் B1 ஸ்டேஷனில் ஒரு காருக்குள்ள இருந்துருது சார். காரை பார்த்தன்னு கோட்டை வந்து சொல்றியா? விட சொல்றேன். டேய் உங்களை விட்டுறேன். சிலை எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. சொல்றா. ஆமா சார், இந்த கார் பார்த்தேன் சார். யோ, இந்த கார் இல்லையா, அந்த காரு. சார் ஆமா சார், இந்த 2 காரையுமே பார்த்தேன் சார். ஏய் குடிச்சிருக்கியா? சார் சத்தியமா சார், இந்த காரை துரத்திட்டு வந்தது இந்த கார் தான் சார். எங்களுக்கு சிலை எங்க இருக்குன்னு தெரியாது சார். அப்ப சாவுடா. சார் 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 சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார். சொல்றா. சார் மச்சான் கால் பண்ணுறா. யோ, இந்த காரோட இன்ஃபர்மேஷன் இருக்கா? எங்களை எங்கே இறக்கி விட்டு அங்கேயே வாடா சிலையோட. மச்சான் டேய் கதிரு, அக்காக்கு வர வலி வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன், அங்கேயே வந்து வாங்கிக்கோ. இந்த காரோட ஓனர் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காரு சார். பிஜிஎம் ஆஸ்பத்திரி தான், அங்கேயே வந்து வாங்கிக்க. என்னால உள்ள எல்லாம் வர முடியாது. உள்ள போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். போங்க. கதிர பின்னாடி வழி இருக்கு. ஏய், ஏதாச்சும் தப்பிக்கணும்னு நினைச்சீங்க பிச்சிருவேன். போங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் இங்கேயே தான் நிற்பீங்களா? டீ சாப்பிட்டு வர்றது? போடா. டேய் ஏன்டா? சுப்பையா 2 பேரும் ஒன்றா அனுப்புகிறோம். ஹலோ 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 சார். குழந்தை பிறக்கு அவளையே படாத. என்னாச்சுடா?
எங்கடா போன பள்ள கடிச்சு கொஞ்சம் கம்மி போங்க சார் கூட்டு வந்து அடிக்கிறீங்க. ஃபோன் அப்புறம் வந்துச்சோன்ட்ட யார் ஃபோன்னு தெரியாது சார். ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அட்மிட் பண்ணோம். அவரோட ஃபோன் சார் இது. வா கௌதம் போலாம் போலாம் வா. ஃபோனை கூறாமல எதுக்கு அந்த ஃபோன் அப்படி என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவைதான். வீடியோ பஸ் எனக்கு தேவைதான். கௌதம் முட்டாள் மாதிரி பண்ணாது கௌதம். ஃபோனை கொடுத்துட்டு வா. ஜே தப்புன்னு தெரிஞ்சு கம்முன்னு போறது அரவழித்தம்மா. நான் முட்டாள் தான். ஏடா செய்வ? ஜே போலீஸ் ஃபோன் பண்ணு. டேய் கதிரு, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படா தப்பிச்சு வந்தீங்க? இது தப்பிச்சுமா? டேய் துப்பாக்கி எடுத்து மூக்குல சொருனா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு தெரியுமா உனக்கு? மூடிட்டுறா. சிலை எங்கடா? கீழே பார்க்கிங்ல. வாடா. மச்சான் கதிரு, என்னடா? கையில வேற சுத்தமா பண்ணலடா. காசு ஏதாவது இருந்தா தந்துட்டு போங்கடா. டேய் இருக்கிற பிரச்சனை தெரியாம பேசிட்டு இருக்காரா? போடா வா. மச்சான் பிலிப்ஸ், டேய் சொல்ற ஏதாவது. டேய் கதிரே, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு மச்சான். ஏதுடா காசு? பொணந்தண்ணி இருக்கான்ல, அவன் வீட்டில் துப்பாக்கி எடுக்கும்போது கூட சேர்ந்து காசு எடுத்துட்டான் மச்சான். டேய் மச்சான், டேய் கதிரே புறோ. டேய் கதிரி, டேய் சார் நீங்க இன்ஸ்பெக்டர் கஜராஜ் தானே? நான் புரட்சி நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ற ரிப்போர்ட்டர் சார். நாங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அவர் போனை கேட்டு யாருன்னே தெரியல, என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க சார், நீங்க வந்து கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் வாங்க சார். இங்கேம்மா பார்க்கிங்ல சார். போ வரேன். சார் இவன் தான் சார். அந்த ஃபோனை கொண்டா. லாக் ஆயிருக்கு. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வா கௌதம் வா. நீங்க போங்க போங்கன்றல. டேய் டேய், இப்போ என்னடா உன் பிரச்சனை? நான் காசை தூக்கி குத்தது பிரச்சனையா இல்லை உங்ககிட்ட சொல்லாம எடுத்துட்டு வந்தது பிரச்சனையா? மச்சான் அவன் இல்லைனாலும் நான் சொல்லாம தான்டா இருந்தேன். டேய் நீங்க தானே செயின் எடுத்தது? சார் அவனுக்கு தான் செயின் திருடினானுங்க. இவங்க என்னடா பண்றாங்க இங்க? டேய் வாங்கடா. எஸ் ஆயிடலாம்டா. டேய் வாங்கடான்றல. மச்சான் டேய் ஓடிலாம்டா. வா. சார் செயின் எங்கன்னு கேளுங்க சார். டேய் இங்க என்னடா பண்றீங்க? எனக்கு கர்ப்பம் சார். என்னது? சங்கரோட அக்காக்கு கர்ப்பம் சார். சரி போங்கடா போங்க. சரி சார். ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா? யோ இன்சு, நீ சொன்ன 2 நாய்ங்க இவங்க தானே? சார் உங்களுக்கு வேற முன்னாடியே தெரியுமா? டேய் அதான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு முத. வா போலாம். முடியாது சார், அந்த ஃபோன் கொடுங்க. சொல்றேன்ல கௌதம் கொடுங்கன்றல. சார் கொடுங்க சார். நமக்கு இது அப்படினா தேவையான அந்த விஷயம் ஃபோன்ல. கௌதம். டேய் அதான் சொல்றாருல, படா. சார் ஏதோ தப்பா இருக்கு, ஒழுங்கா அந்த போனை கொடுத்துங்க, இல்ல வேற மாதிரி ஆயிரும். வா கௌதம் போலாம். பாசு, இந்த ஃபோன்ல என்ன இருக்கு, இங்க என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். சொன்னா காப்பாத்தி விடுவீங்களா? டேய் கதிரு போடா. சார் டிக்கிட்டே இருக்கேன். சும்மா இருங்க சார். நீங்க சொல்றது கேட்டா மட்டும் அப்படியே எங்க 2 விட்டுருவீங்களா?
எல்லாம் கூட்டு கலவாணிங்க பாஸ். சொல்கிறா. யோ சிரிப்பு, ராத்திரி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு இல்லைன்னு கண்ணை காட்டுறேன். சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கோ இவங்களுக்கோ பிரச்சனை கிடையாது. தோ நிற்கிறார இன்ஸ்பெக்டர், அவருக்கும் கண்ணை வச்சிருக்கிறிய, உனக்கும் தான் பிரச்சனை. எங்க சுடு பாப்போம். அதானே சுடு பாப்போம். போகிறோம் கர்ணா இறக்குப்பா, சொல்கிறேன்ல இறக்கு. இறக்குடா கண்ண, சொல்கிறேன்ல. இவரை தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். சோழனா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோழன் எங்க? உங்களுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம், அவ்வளோதான். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? கௌதம் இருக்கீங்களே, வாங்க சார். சிலை எங்கடா இருக்கு? சார் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, புரிஞ்சுக்கங்கடா. போட்டுருவான். அப்பவே சொன்னல வா போலான்னு. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? பாத்து முதல்ல எழுந்துரு, வா போலாம். கதிரி போடா. எழுந்துரு, இங்க இருந்து போச்சே. டேய் டேய் கதிரி போடாடா. டேய் டேய் டேய். சார் சார் வேண்டாம் சார், பாவம் சார் அந்த பொண்ணு. ஏன் சார்? சார் பிலிப்ஸ் வாடா சார். சார் சத்தமெல்லாம் இருக்கு சார். சார் பயமா இருக்கு சார், வாங்க சார் பேசிக்கலாம். ஜெய் எழுந்துரு கௌதம். நான் பாத்துக்கிறேன் ஜெய், நீ போ ஜெய். சார் இது வா போலாம், எழுந்துரு கௌதம். நீ ஃபர்ஸ்ட் போ ஜெய். இந்த ஜெய் ஃபோன் பண்ணு, வா கௌதம். போலீஸை கூப்பிடு. அப்படி பார்க்காதீங்க சார். சரிங்க சார், விட்டுறலாமா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு ஜெய், போ. சார் 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 கத்தி கீழே போடுங்க சார். சார் சார் பயமா இருக்கு சார். சார் விட்டுருங்க சார், அப்படியே ஓடிடுறேன் சார். சார் 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 பிலிப்ஸ் வா.
பிலிப்ஸ் டேய் டேய் பிலிப்ஸ் டேய் 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 என்னடா ஆச்சு பிலிப்ஸ் அப்பவே வேணான்னு சொன்ன பெருசா பண்ணலாம் சொல்லி என்னையவே இதெல்லாம் பண்ண வச்சுல நீ டேய் என்னடா பண்ணுது மச்சான் ஒண்ணு இல்லடா எந்திரா யாரா இருக்கீங்களா டேய் மச்சான் டேய் ஒண்ணு இல்லடா ஐயோ நான் வேணான்னு சொன்னேனே மச்சான் டேய் மச்சான் ஏன் கௌதம், இந்த கேஸை பற்றி முழுசாக தெரிய எனக்கே ஒரு மாதம் ஆகும். உங்கள் ஆளுங்களால் மட்டும் எப்படி ஒரு நாளில்? தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் எஸ் சார். நம்பிக்கை மீடியான்ற ஒரு வார்த்தைக்காக. ஆனால் இன்னும் நீங்கள் இந்த கேஸில் இருக்கீங்க. எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரணும். அது வரைக்கும் 2 பேரும் தஞ்சாவூர் விட்டு வெளியே போகக்கூடாது. தேங்க்யூ அங்கிள். கேட்குறாங்களம்மா? சொல்லுமா, சொல்லி விடு. ஓகே சார். ஓகே, கேரி ஆன். கதிர ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எங்க அந்த பிலிப்ஸ்? பார்ட்டி ரெடியா இருக்கு. அமௌண்ட் ரெடி பண்ணீங்களா இல்லையா? டேய் கதிர கதிர டேய். என்ன கர்ணா, எப்படி இருக்க? என்ன சார் புலி பதுங்குது? மேட்ருக்கு வாங்க. அப்ரூவராக மாறணும். சேரை தான் எல்லாம் பண்ணான்னு அப்ரூவராக மாறணும். சேரெல்லாம் எதுவும் பண்ணலையே, எல்லாம் நான் தான் பண்ணேன். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சேரை ரொம்ப நாள் தப்பிக்க மாட்டான் கர்ணா, சீக்கிரம் மாட்டுவான். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 7ஆம் தேதி ஒரு குழு அமைச்சோம். அதோட சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மிஸ்டர் கணேஷ்.
நேற்று காலையில் தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க எப்போ இந்த சிலை வரோன்னு. பொறுமையாக இருங்கன்னு சொன்னோம். தோ இப்போ அவரே நம்ம கையில் வந்து சேர்ந்துட்டார். நேற்று நடந்த பிரச்சனையில் சில முக்கிய நபர்களை கைது செய்திருக்கோம். அவங்களை விசாரிச்சா யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படும். இன்னும் 2 இல்லை 3 நாளில் ராஜராஜ சோழனுடைய அவர் சொந்த இடத்துக்கு கொண்டு போய் நான் சேர்ப்பேன்.